வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கல்லீரலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு, கல்லீரலை ஆரோக்கியம் பெற வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், கல்லீரலினுடைய நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, அந்த உணவுகளை நம்ம எப்படியெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடல் உறுப்புகளில் மூளைக்கு அடுத்து பெரிய ஒரு சிக்கலான உறுப்பாக இருக்குது அப்படின்னா கல்லீரல் தான் அதை சொல்லணும். ஏன்னா நம்முடைய உடலில் செரிமான அமைப்பில் கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்குது. நாம் உண்ணக்கூடிய உணவுகள், மருந்துகள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கல்லீரல் வழியாக தான் நமக்கு அதை கொண்டு போவோம். இப்போ உடலினுடைய மிக முக்கியமான வேலைகளை கல்லீரல் தான் செய்யுது. இன்னும் குறிப்பாக உடலுக்கு நன்மை தருபவற்றை எடுத்துக்கொண்டு கேடு விளைவிக்கிறதெல்லாம் உடனே கழிவு நீக்கம் செய்யக்கூடிய வேலையுமே கல்லீரல் தாங்க செய்யுது. அப்போ இந்த மாதிரி கல்லீரல் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் இல்லையா? அதுக்கு கல்லீரலுக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், கல்லீரலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய உணவுகளை ஒதுக்கி விட்டுறணும். இப்போ இந்த உணவுகள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்லீரலுக்கு நன்மை செய்யக்கூடியது ஓட்ஸுங்க. ஸோ அதை நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு உங்களுடைய கல்லீரலுடைய சிறந்த முறையில் கல்லீரலில் வேலை செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ தினசரி நம்மளுடைய நாளை தொடங்கும் போது ஒரு கப் ஓட்ஸோடு நம்ம தொடங்கலாம். அப்போ அந்த ஓட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கல்லீரல் நோயை தடுக்கிறதுக்கு சிறந்த வழியாக நமக்கு இருக்கும். இந்த ஓட்ஸ் கூடுதலாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடலுக்கு பலம் உண்டாக்குவதையும் தாண்டி கல்லீரலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி கல்லீரல் அழற்சி நோயெல்லாம் ஏற்படாமல் கல்லீரலை பலம் பெற வைக்கிறதுக்கு ஓட்ஸ் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து காலை உணவாக ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கணும்னா ஃப்ரக்கோலி உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க விரும்புனீங்க அப்படின்னா குறிப்பாக காய்கறிகளை நிறைய சேர்க்கணும். அதில் ஃப்ரக்கோலி உங்களுடைய காய்கறிகளில் அப்பப்போ நீங்கள் இடம்பெறணும். இப்போ வாரத்தில் ஒரு தடவை, வாரத்தில் 2 தடவை சுழற்சி அடிப்படையில் மாற்றி கல்லீரல் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ சில ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா மது அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அது நல்ல கொழுப்பு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ வேக வைத்த ஃப்ரக்கோலியில் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம், அப்புறம் உலர்ந்த கிரான்பெரி, பூண்டு இதோட நீங்கள் சேர்த்து அந்த ஃப்ரக்கோலியை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆரோக்கியமான கொழுப்புகளை மட்டுமே கொடுத்து கல்லீரலை பலம் பெற வைக்குங்க. கெட்ட கொழுப்புகள், கழிவுகள் எல்லாத்தையுமே உங்களுடைய உடல்லேருந்து ஃப்ரக்கோலி வெளியேற்றிடும். ஸோ இப்போ நீங்கள் காய்கறிகள் எடுத்துக்கொள்ளணும். அதில் கூடுதல் கவனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்கோலி உங்களுடைய உணவுகள் அதுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அளவாக காஃபி குடிச்சிங்க அப்படின்னா அது கல்லீரலுக்கு நன்மை செய்யுங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காஃபி உங்களுடைய கல்லீரலுக்கு சில நன்மைகளை உண்டாக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாள் ஒன்றுக்கு 2 அல்லது 3 கப் காஃபி குடிக்கிறது உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமற்ற உணவால் கல்லீரல் உண்டாகக்கூடிய சேதத்திலிருந்து பாதுகாக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தினசரியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அந்த 2 அல்லது 3 கப் காஃபி கல்லீரல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கலாம் அப்படின்றதையும் சில ஆராய்ச்சிகளை தெரிவிக்கிறாங்க. இப்போ காஃபி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த கெஃபைனுடைய அளவு அதிகமாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 காஃபி, மிஞ்சி போனால் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது ஒரு காஃபி எடுத்துக்கிறோம்னா 3 கப் காஃபியே நமக்கு போதுமான அளவு தான். ஸோ அந்த கப்பு அப்படின்றது பெரிய அளவாக இருக்காமல் அளவான ஒரு இதில் நீங்கள் எடுத்துக்கிறது, சின்னதாக குடிக்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு அந்த மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, அப்புறம் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது ஒரு காஃபி அப்படின்னு அளவாக நீங்கள் 3 கப் காஃபி குடிச்சிலே போதுமானது தான். இதுவே உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. கல்லீரலுக்கு நன்மை செய்யக்கூடியது கிரீன் டீ. கிரீன் டீ கேடசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஆக்சிஜனேற்றத்தால் நிரம்பி இருக்குங்க. இது கல்லீரல் உள்பட சில வகையான புற்றுநோய்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தேநீர் வீட்டில் தயாரித்து குடிச்சிங்கன்னா அதிக கேடசன்ஸ் நீங்கள் பெறலாம். ஸோ அப்போ குளிரூட்டப்பட்ட கிரீன் டீ மற்றும் அந்த பச்சை தேயிலைகள் மிக குறைந்த அளவை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உங்களுக்கு நிறைய மிக குறைந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டு வந்தாலுமே மருத்துவ நன்மைகள் நல்லாவே கொடுக்கும். அதனால் அது உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் கல்லீரலை பலம் பெற வைத்துக்கொள்ளணும், நன்மை பெற வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த கிரீன் டீ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரலுக்கு நன்மை செய்கிறதுக்கு தண்ணீரும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கல்லீரலுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா அந்த திரவ ஆகாரங்கள் சிறந்தது. ஸோ அதனால் இந்த சோடாக்கள், செயற்கை குளிர்பானங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு தண்ணீரே நீங்கள் போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதோட கல்லீரலினுடைய பணி செய்கிறது கடினமாக இருக்காது. அதோடைய வேலையை அது கரெக்டாக செய்யும். உணவுகள்லாம் கரெக்டாக செரிமானமாகிடும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டுவிடும். கல்லீரலில் நச்சு தேக்கமோ அல்லது கொழுப்பு படிவோ உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. அப்போ தண்ணீரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அந்த போதுமான அளவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உடல் ஒரு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணீராவது நீங்கள் குடிக்கணுங்க. 3 லிட்டருக்கு குறைவாக நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க 3 லிட்டருக்கும் குறைவாக அப்படின்னா உங்களுடைய உடல் ஏதோ ஒரு குறைபாடில் இருக்குன்னு அர்த்தம். அதை முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும்.
குடிக்கணும். 3லிருந்து 4 லிட்டருக்குள்ளே நீங்கள் தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும். அப்போ தான் உங்களுடைய உடல் வந்து வறட்சி ஏற்படாமல் இருக்கும். கல்லீரலும் அதனுடைய வேலையை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும். தாகம் எடுக்குமோ தண்ணீர் குடிங்க. தாகம் நின்றுச்சுன்னா தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திக்கோங்க. அந்த அளவு வந்து பர்டிகுலராக மாறுபடும். ஆனால் 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லீரலுக்கு நன்மை செய்யக்கூடியது பாதாம் பருப்புங்க. இப்போ பாதாம் பருப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இது கொண்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நல்ல ஒரு விதமான ஆரோக்கியமான கொழுப்பை மட்டுமே கல்லீரலுக்கு வந்து கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல கொழுப்பு மட்டும் கொடுத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு படிவு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கொழுப்பு கல்லீரல் நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு சிறந்த ஊட்டச்சத்து பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் இ தான் அப்படின்றத வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. பாதாம் பருப்பு உங்களுடைய இதயத்திற்கும் நல்லது. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாமாகவும் எடுத்துக்கலாம். சேலட்டாகவும் பயன்படுத்தலாம். இது கட்டாயம் உங்களுடைய கல்லீரலுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் மருத்துவமைகளை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாதாம் பருப்பு தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரலுக்கு வந்து கீரைகள் உங்களுக்கு வந்து நன்மை செய்யுங்க. கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், கீரைகள் இது எல்லாத்துலேயுமே சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கல்லீரலில் சரியாக வேலை செய்கிறதுக்கு வைக்கும். இப்போ கீரைகளை வந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் தினமும் உணவுகள் எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து இந்த பசலைக்கீரை, பாலைக்கீரை, அரைக்கீரை இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகளை வந்து வாரத்தில் ஒரு தடவை வீக்லி 1 டைம் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது கல்லீரல் வந்து கீரைகள் வந்து பலம் பெற வைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கல்லீரலை பலம் பெற வைக்கிறதுக்கு கீரைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். கல்லீரலுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது ப்ளூபெரி பழங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூபெரியில் வந்து ஃபேலிஃபினால்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது பெரும்பாலும் உடல் பருமன் மற்றும் அதிக கொழுப்பு வந்து நம்மளுடைய அந்த உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணும். கொழுப்பெல்லாம் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூபெரி பழங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அல்லது நீங்கள் இந்த ப்ளூபெரிகள் வந்து விரும்பத்தகாதவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஃபேலிஃபினால்கள் இருந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளான டார்க் சாக்லேட்டு, ஆலிவ் ஆயில், பிளம்ஸ் பழம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். கல்லீரலை வந்து மோசமாகக்கூடிய ஒரு சில உணவுகளுமே இருக்குங்க. அந்த உணவுகளுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மோசமாகக்கூடிய உணவுகளில் முதல் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் தான். அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் குடிக்கிறது தான் நம்மளுடைய உடலுக்கு வந்து தீமையை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. அதுவுமே கெட்டது தான். அளவுக்கு அதிகமாகனு கிடையாது. நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலே அது கல்லீரலுக்கு அழிவை தான் உண்டாக்கும். காலப்போக்கில் அது வந்து கல்லீரல் சிரோசிஸ் நோய்க்கு வந்து வழிவகுக்கும். அதிகப்படியான மது பழக்கம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேடுதல் தருவங்க. அதனால் நீங்கள் அந்த கல்லீரலில் கொழுப்பு படிவுகளை ஏற்படுத்திடும். கல்லீரலில் நச்சுக் கழிவுகளை வந்து அதிகப்படுத்திடும். ஸோ அதனால் அந்த மது இருந்தக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் விட்டு விடுவது நல்லது. அப்போ தான் உங்களுடைய கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கல்லீரலுக்கு வந்து எப்போதுமே இனிப்பு உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். கல்லீரலுக்கும் மோசமான உணவுனா அது அதிக இனிப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அப்போ அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக வந்து சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதிகப்படியான இனிப்பு பொருட்கள் கல்லீரலை பாதிக்கும். ஏன்னா இதனுடைய அந்த வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையை வந்து கொழுப்பாக மாற்றிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது குறைந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாகிட்டே போகும். அந்த இனிப்பு சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் அப்படின்றது அப்போ அது வந்து இனிப்பினுடைய அளவு அதிகரிக்கப்படும் போது அது கல்லீரலில் வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால்ஸை வந்து கொழுப்பு படிவுகளை வந்து உண்டாக்கிடும். அது உங்களுடைய உடலில் தேவையில்லாமல் சில இடங்களில் தேங்கி நிற்கும். நீண்ட காலத்திற்கு கொழுப்பு கல்லீரல் நோய் போன்ற நிலையெல்லாம் உண்டாகலாம். கல்லீரல் அலர்ச்சி நோயும் ஏற்படலாம். அப்போ கல்லீரலுக்கு உதவக்கூடிய வகையில் அடிக்கடி இந்த மோசமான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள தவிர்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடாம அளவாக நீங்கள் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் கல்லீரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிக கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப மோசமான உணவுகள் தான். அந்த உணவுகளையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. கல்லீரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி வகைகள் நிறைய மோசமாக கல்லீரலுக்கு வந்து சிற்றுண்டி வகைகள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டாக நீங்கள் வந்து எந்த எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு வந்து தீமை விளைவிக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ அந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும். இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், சிப்ஸ் வகைகள், எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஆயில் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே சைடிஷ் மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே கல்லீரலுக்கு வந்து தீமை விளைவிக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு கல்லீரலை பராமரித்துக்கொண்டு கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் வந்து விடுதலை பெற்று நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.